எங்க ஊதியத்தை தானே கேட்கணும், வேற எதுவுமே பண்ணலையே. நம்பி தானே ஓட்டு போட்டோம், நாங்க நம்பி தானே ஓட்டு போட்டோம், அவங்கள நம்பி தானே ஏழைகளை தான் பாடுபடுத்துறீங்க, அத்தையப்படுத்துறீங்க. ஏன் என்ன பாவம் பண்ணோம்? எங்களுக்கு செய்வாரு செய்வாரு, நாங்க இவ்வளவு நாள காத்து தானே செய்வாருங்கிற நம்பிக்கையில தானே இங்க வந்து நிக்கிறோம். நாங்க அவரை எதிர்த்து நாங்க எதுவுமே பண்ணலையே, அவர் எங்களுக்கு செய்வாரு அந்த நம்பிக்கையில தான் எவ்வளவு அடக்குமுறை. ஏன் நாங்க என்ன பண்ணோம்? ஒரே பதவி ஒரே கல்வி தகுதி, ஆனால் எங்களுக்கு அடிப்படை ஊதியம் தூய்மை பணியாளர்களுடைய அடிப்படை ஊதியத்தை 14 ஆண்டுகளாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை களைய கோரி நாங்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்திவிட்டோம். ஆனால் இன்று வரை எந்த முடிவும் ஏற்படவில்லை. எப்போது கேட்டாலும் 3 மாதத்தில் என்ற ஒரே பல்லவியை தான் பாடுகிறார்கள். 1/1/2023 அன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அப்போது 3 மாதத்தில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வரை தொடர்ந்து எங்களை ஏமாற்றி வருகிறார்கள். கடந்த நாங்கள் அக்டோபர் மாதம் போராடும் போது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் 3 மாதத்தில் இந்த ஊதிய முரண்பாடை நீக்குவதற்கான அரசாணை குழு அறிக்கையை நாங்கள் முதல்வரிடம் சமர்ப்பித்து உங்களுக்கு வழங்குவோம் என்று உறுதியை கொடுத்தார்கள். இதே செய்தியாளர்கள் முன்னிலை. ஆனால் இன்று எதுவுமே செய்யவில்லை. எங்களுடைய அடிப்படை ஊதியம் இன்றைக்கு ஒரு தூய்மை பணியாளருடைய அடிப்படை ஊதியத்திற்கு இணையாக உள்ளது. இன்னைக்கு புதிதாக நியமனம் பெறும் ஒரு இடைநிலை ஆசிரியர்களுக்கு 20,600 ரூபாய் தான். அந்த ஊதியத்தை ஒரு நாள் 700 ரூபாய் அடிப்படை ஊதியத்தை வைத்து எந்த இடத்தில் வாழ முடியும்? நாங்கள் 10th 12th டிப்ளமா, அதுபோக டெட், அதுபோக இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம், இத்தனை தேர்வுகளையும் நாங்கள் முதன்மையாக வந்து இதற்கு பின்னர் நாங்கள் தொலைதூர மாவட்டங்களில் நியமனம் பெறுவோம். ஆனால் எங்களுடைய அடிப்படை ஊதியம் வெறும் 700 ரூபாய். இதை வைத்துதான் நாங்கள் இத்தனை ஆண்டுகள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரசு சமூக நீதி காக்கிற அரசாக இருந்தால், உண்மையாக சமூக நீதி காக்கிற அரசாக இருந்தால் உடனடியாக எங்களை போன்று பணிபுரியும், மாநிலத்தில் பணிபுரியும், எங்களோடு பள்ளியில் ஒரே பணியை வேலை பார்க்கும் அந்த ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய இந்த போராட்டத்தில் காவல்துறையினர் மிக கடுமையாக ஆசிரியர்கள் என்று பார்க்காமல் ஏதோ கொலை குற்றவாளிகளைப் போல எங்களை கைது செய்து தரத்தரவென்று இழுத்து சென்று வாகனங்கள் ஏற்றி வருகிறார்கள். இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. பொதுமக்களும் பார்க்கின்ற அரசியல்வாதிகளும் பார்க்கின்ற அந்த ஊடக நண்பர்களும் மற்ற எங்களுடைய பணிபுரியும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இயக்கங்களும் எங்களுக்காக தோள் கொடுக்க வேண்டும். இது ஒரு இடைநிலை ஆசிரியர் இனத்தின் ஒரு போராட்டம். இது பொதுமக்களுக்கு தயவு செய்து நாங்கள் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கவில்லை. எங்களுடைய புதிதாக நியமனப்படுகின்ற ஒரு ஆசிரியரின் அடிப்படை ஊதியம் 700 ரூபாய் தான். அந்த அடிப்படை ஊதியத்தை வைத்துதான் நாங்கள் இத்தனை ஆண்டுகள் 14 ஆண்டுகளாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். அதுவும் தொலைதூர மாவட்டங்களில் 100கணக்கான கிலோமீட்டர் தள்ளி உள்ள மாவட்டங்களில் நாங்கள் நியமனம் பெற்று வருகிறோம். எங்களை எத்தனை நாள் சிறையிலே அடைத்தாலும் சரி, எத்தனை பேரை சிறையில் அடைத்தாலும் சரி, எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். முதல்வர் உடனே அழைத்து எங்களை பேசி இதற்கு ஒரு முடிவு எட்டப்படும் வரை எத்தனை நாள் எத்தனை பேரை சிறை சேதம் செய்தாலும் குண்டா சல்வித்து அடித்து எங்களை நொறுக்கினாலும் எங்கள் உயிரே போனாலும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடருவோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.